அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கிற பூ மாதிரி தான் இந்த எலெக்ஷன். ஏன்னா இந்த அரசியல்வாதிகள்லாம் இந்த 5 வருஷத்துக்கு ஒருக்க இந்த எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் நம்மளால கண்ணால் பார்க்க முடியும். நம்ம வீதிகள்லையும் தெருவுலையும் வந்து வாக்களிங்கன்னு பார்க்க முடியும். அதே நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு மனு எடுத்துட்டு போய் நிற்கிறோம் அப்படின்னா அதை உரிய முறையில் வந்து நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. இருங்கப்பா இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி தட்டி கழிக்கிறது. அப்பயே நீங்க ஓட்டு கேட்க வர்றப்ப வாக்குறுதி கொடுக்குறப்ப வந்து ஓட்டு போடுங்கம்மான்னு வந்து நீங்க கேட்கும் போது நாங்க போடுறோம் இல்லையா, எங்களுக்கு நீங்க மதிக்கணுமா இல்லையா மனு கொடுக்குறப்ப. இது வந்து இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து பெரும் பாதிப்பா இருக்குது. அதே மாதிரி இப்ப நாங்க ஓட்டு போறோம் அப்படிங்கும் போது நாங்க எல்லா விஷயத்தையும் எதிர்பார்ப்போம். இளைஞர்கள் அப்படின்னா காலம் மாற மாற விஷயங்கள் மாறுது அப்படிங்கும் போது நாங்க பல விஷயங்கள் எதிர்பார்ப்போம். இலவசம் கொடுக்குறீங்க, அந்த இலவசம் கொடுக்கும் போது அதுல 1008 கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்ப குறிப்பா சொல்ல போனா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலவச பேருந்து கொடுத்தீங்க. அது எவ்வளவு பெரிய ஆண்களுக்கு வந்து பல பேத்துக்கு வந்து அது ரொம்ப மனசு சங்கடமா இருக்குது. ஏன் எதனால பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, ஆண்களுக்கு இலவசம் இல்லையா? குறிப்பா அது வந்து கல்லூரி மாணவர்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த இதுல ஆண்களுக்கும் வந்து இலவசம் இல்லையா அப்படிங்கறது என்னுடைய மன வருத்தமா நான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பர்சனலா நான் போய் மனு கொடுத்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், உங்களுக்கு அது நடந்திருக்கா? பர்சனலா நடந்திருக்கா? இப்ப வந்து பஞ்சாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி பைப்பு கண்டிப்பா போட்டிருக்கிறாங்க. இப்ப நல்ல தண்ணி பைப்பு வந்து பாத்தீங்கன்னா உள்ள நடுவில் கிராமங்களை தாண்டி நகரங்களுக்கு பாதி இடத்துல போட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா கிராமங்கள்ல நல்ல தண்ணி வந்து வருது, ஆனா அதுக்கான உரிய முறையில ரெஸ்பான்ஸ் எடுத்து பைப்பு போட்டு அமைச்சு தரதில்ல. அதே இடத்துல மட்டும் தான் தண்ணி இருக்கு. அதை சார்ந்து எங்க ஊர் சார்பா நாங்க போய் கொடுத்துருந்தோம். அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறேன்னு சொல்லி இப்பதான் டேங்கே கட்டி முடிச்சுக்கிறாங்க. இனிமேல் தண்ணி வருதான்னு பாப்போம். சரி, நீங்க சமூகம் சார்ந்த ஒரு பார்வையாளரா இருக்கீங்கல்ல, நீங்க என்ன பகுதின்னு சொல்லிருங்க. நியூஸ் தமிழ் வாயிலா கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கை சரி செய்து தரப்படும். ராசிபுரம் தாலுகா காக்காவரி ஊரு வந்து வேலம்பாளையம் கிராமம். அந்த கிராமங்கள்ல வந்து நல்ல தண்ணி பைப்புக்கு வந்து தொட்டி அமைச்சிருக்கிறாங்க. இப்ப வரதான் பைப்பு போட்டு தண்ணி வந்துட்டு இருக்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ எடுத்து விடுறாங்க. ஆனா எடுத்து விடுற நேரத்தை சொல்றது கிடையாது, அவங்க பாட்டுக்கு எடுத்து விடுறாங்க. அது மக்கள் வந்து காலையில வேலைக்கு போவாங்க சார். ஒரு 7 மணிக்கு வேலைக்கு போறவங்க, கூலி வேலைக்கு போறவங்க 7 மணிக்கு போவாங்க. நீங்க 7 மணிக்கே தண்ணியை திறந்து விட்டா எப்படி வேலைக்கு போவாங்க? அவங்க கூலி வேலைக்கு போறவங்க, அவங்க கூலி வேலைக்கு போகல அப்படிங்கும் போதே அவங்களுக்கு அந்த நாளுக்கான சம்பளம் போயிருது. அதனால வாரத்துக்கு என்னைக்கு திறந்து விடுவாங்கிறத அந்த எடுத்து விடுறவங்க வந்து கரெக்டா சொன்னா பரவாயில்ல. அந்த மாதிரியான ஒரு கோரிக்கை. சூப்பர். இந்த தம்பி உங்க பேர் என்ன? அற்புதராஜ். அவருக்கு வந்து ஒரு பெரிய கிளாப் பண்ணணும். ஏன்னா கை தட்டி முடிங்க, நான் சொல்றேன். வரும்போதே சொல்லிட்டு வந்தியா நான் பேசுவேன் எல்லாரும் கிளாப் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, இந்த தம்பி கிடைச்ச ஒரு வாய்ப்பை ரொம்ப அழகா பயன்படுத்தி தன்னுடைய ஊர் பிரச்சனையை வந்து இவ்வளவு பெரிய ஊடகத்துல வந்து வெளியே கொண்டு வராரு. இப்ப இதன் மூலமா தங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து கிடைக்கிற இந்த வாய்ப்பை வந்து கரெக்டா யூஸ் பண்றமான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுடைய உள்ளூர் பிரச்சனையை வந்து சூப்பரா அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து வலியோட சேர்த்தும் அதை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. தம்பியோட பேச்சுல இல்ல அந்த பெண்களுக்கான திட்டத்துல மட்டும் ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஆனா ஆண்கள் செயலி கொஞ்சம் வருத்தம் இருக்கு, அதையும் பாருங்கன்னு தான் நாங்க சொல்றோம். ஓகே ஓகே புரியுது. பெண்களுக்கு வந்து ஏன் முதல்ல கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப பொதுவாவே நம்ம சமுதாயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமூகத்துல ஆணாதிக்க சமுதாயமா தான் இருக்கிறோம். பெண்களுக்கு வந்து இப்ப என்னதான் இருந்தாலும் அப்பாவுக்கு இருக்கிற உரிமை வந்து அம்மாவுக்கு இருக்கா? நம்ம அண்ணனுக்கு இருக்கிற உரிமை வீட்டுல அக்காவுக்கு இருக்குமா? இருக்கிறது இல்ல. பெரும்பாலான வீடுகள்ல இல்ல எந்த மாவட்டத்துக்கு நீங்க போய் பார்த்தாலும் ஆணாதிக்க சமுதாயமா தான் இருக்கு. பெண்கள் இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வெளியில போனோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து யோசிச்சு சிந்திச்சு பெண்கள் விடுதலை அல்லது பெண்கள் முன்னேற்றம் பேசினா மட்டும் போதாது, பெண்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வரணும், அவங்க பொருளாதார ரீதியாக உயர்வதற்கான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்துல தான் இந்த இலவச அல்லது இந்த பயணம் கட்டணம் இல்லா இந்த மகளிர் பேருந்து விடியல் பயணம் அப்படிங்கிற பெயர்ல வந்து கொடுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில வெளியில சில கமெண்ட்ஸ் இருந்தாலும் அதை படிச்ச மாணவர்களாகிய நாம பயன்படுத்தக்கூடாது. நம்மளுடைய அம்மாக்கள், நம்மளுடைய அக்காக்கள், நம்மளுடைய சகோதரிகள் அவங்க தான் பயனடைகிறாங்க, வேற யாரோ பயனடைய போதில்லை. அப்படிதானே? உங்களுடைய அம்மா ஏறி போனாலும் ஃப்ரீ தான், என்னுடைய அம்மா அந்த பேருந்துல பயணம் பண்ணாலும் ஃப்ரீ தான். அதன் மூலமா அவங்க 4 இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். ஒரு 4 இடத்துல வேலைக்கு போலாம், இங்கெல்லாம் இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி விஷயங்கள் வரும். அது ஒரு பெரிய நல்ல திட்டம். அது நல்ல விஷயங்கள் இருக்கு. அது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட அது ஒரு நல்ல திட்டம். அதனாலதான் அடுத்தடுத்து வரக்கூடிய அரசாங்கம், இப்ப எதிர்கட்சியாக இருந்தாலும் அதிமுக என்ன சொல்றாங்க, அந்த திட்டத்தை நாங்க தொடருவோம், பெண்களுக்கு மட்டும் தான் நீங்க கொடுத்தீங்க, நாங்க ஆண்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு நல்ல திட்டம். அது வந்து எல்லா மாணவர்களுக்கும் புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு மனசுல இருக்கும்ல, அதுனா பெண்களுக்கு மட்டும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, எதுக்கு பெண்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கணும், நம்ம வீட்டு காசு எல்லாம் வேஸ்டா போகுது அப்படின்ற எண்ணம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். அந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம். நன்றி.